இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த ஊழியரின் வணக்கங்கள். நிறைய ஃபாதர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா திருவிருந்து ஆராதனையெல்லாம் நடக்கும்போது சில இது எப்படி இவர் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியிருக்கும். இந்த தூயாவி திருத்தலம் ஃபாதர்ஸ், பிரதர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து என்ன செஞ்சதுன்னா பேசி பொதுநிலையில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். பொதுநிலையில், அதாவது ஃபாதர்ஸ் அவங்க தான் ஆர்சி சபையில் என்ன செய்ய முடியும், சர்ச்சில் பங்கில் வேலை செய்ய முடியும். பொதுநிலையில் வேலை செய்யணும்னா அந்த மாதிரி வழிபாடு நடத்தணும், இல்லை ஊழியம் பண்ணணும், ஆண்டவருடைய அந்த அழைப்புக்கு அவங்க நிறைவேற்றணும்னா அவங்க தங்கி உணவு, உடை, மற்ற அந்த காரியத்துக்காக இந்த இடம் நிச்சயப்பட்டது. பிரதர் அலங்காரம், ஜோசப் அமல்ராஜன் ஒரு பாடல் தூத்துக்குடியிலிருந்து உள்ளவர், ஃபாதர் அமல்ராஜ், இன்னும் சில பிரதர்ஷு நிறைய அன்றைக்கி பொதுநிலையெல்லாம் இதாக வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட எங்கள் நூற்றுக்கணக்கான பேருக்கு மேலே என்ன செஞ்சாங்கன்னா பொதுநிலையில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணுன்னு ஒன்றே வந்திருந்தாங்க. அப்போ இந்த அமைப்பு உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த இடம் நிச்சயப்பட்டதுன்னா வாங்கப்பட்டது. அன்றைக்கி ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்காதனால ஃபாதர் அமல்ராஜ் பேரில் என்ன செஞ்சு அவர் ஒரு தலைவராக, இன்னொன்று பழைய மறைமாவட்ட கர்ஷிமெட்டி அவர் டைரக்டராக இருந்ததுனால அவர் பேரில் அந்த இடம் நிச்சயப்பட்டது. அப்படி இந்த இடம் நிச்சயப்பட்டால் வாங்கப்பட்டு மக்களுடைய உழைப்பாலும் பலருடைய நன்கொடையாலும் இந்த கட்டடம் நிச்சயப்பட்டதுன்னா கட்டப்பட்டு இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. 93, 94 தொடங்கப்பட்ட வருஷம். அதுக்கப்புறம் ஃபாதர் அமல்ராஜ் சிலது வெளிநாட்டுக்காரன் ஒருத்தனை கொண்டாந்து வச்சுருந்து வெளிநாட்டுக்கு ஆளுநர் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்களில் ஏரியாக்களில் கொஞ்சம் வசூல் பண்ணி கொஞ்சம் பேரை முதல்ல ஒரு 25 பேர் அனுப்பிட்டான். அப்போ 25 பேர் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் ஒரு 50-25 பேர் என்ன செஞ்சாங்க, இந்த ஏரியாவில் உள்ளவங்க பணத்தை கொடுத்து சேர்ந்தாங்க. அவங்கள அவங்க என்ன செஞ்சுட்டான், ஏமாற்றிட்டான். முதல்ல அனுப்பிட்டு மறுபடியும் அம்மா அந்த ரூபாய் ஆட்டையை போட்டான். இவர் மேலே பலியாகிடுச்சு. இவரும் அதுக்கு உடந்தையாக இருந்துட்டார். இங்கே இந்த இடத்துல இருந்து வேண்டாம், நீங்கள் வெளியில் போங்கன்னு நம்மளை வெளியேற்றியாச்சு. சிதம்பரம் பங்கில் வச்சு அது நடந்துச்சு, பேரிஸில் வச்சு நடந்தது. அதனால் அதனுடைய பிரச்சனையானதுனால ஏன்ட்டு இதை ஒப்படைச்சிட்டு போயிட்டார். இதை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், அது நீங்கள் சொல்லி இந்த தரிசனம் பிரதர்ஷம் எல்லாம் வந்து இது பண்ணதுனால இந்த இடம் வாங்கி என் பேரில் வாங்கினீங்க, சரி இது பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இருக்க முடியாது, நான் புளியங்குடி மாதிரி போகிறேன்னு சொல்லி என் கையில் என்ன செஞ்சார், ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு அவர் நடத்திக்கோங்கன்ட்டு விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த பணி ஃபாதர்ஸ் நிறைய சாமியார்கள் எல்லோரும் என்ன செஞ்சு அவர் போனதுக்கப்புறம் அண்ணாசாமி அவர் போனதுக்கப்புறம் ரெக்ஸ் ஃபாதர் வந்து சிதம்பரத்தில் என்ன செஞ்சார்னா இப்போ பங்கு பொறுப்படுத்திருந்தார். அவர் வந்து பூசைக்கு வந்தார். அண்ணாசாமி கழுவுமலையில் இருந்தார், அவர் பூசைக்கு வருவார். அமலன் சாமி இருந்தார், அவரும் வருவார். அப்புறம் நம்ம ஜெயபாலன் சாமி துரைப்பாதர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக எல்லோரும் எந்த நேரத்துலையும் உதவியாக இருந்தார். எப்போ பூசைக்கு தியானம் முடிச்சுட்டு தியானம் நடந்து முடிஞ்ச உடனே பூசைக்கு வரணும்னா வந்துடுவாங்க. சில நேரம் வர முடியாத நேரம் அண்ணாசாமியை நான் கழுவுமலையில் போய் என்ன செய்ய, இந்த ப்ரோக்ராம் இது பண்ணிவிட்டு அவரை ஏற்றிட்டு வந்து இந்த பூசை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் திருவேங்கடம் பூசைக்கு போனால் அங்கே போய் அங்கே இப்போ ஜெபம் நடத்திட்டு அவர் பூசை வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 11 மணிக்கு கழுவுமலையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நினைச்சுவேன் சென்டரில் வந்து சாப்பிட்டுட்டு நான் நினைச்சுவேன் தங்குவேன். அப்படி இருந்த ஒரு ஊழியம். அதனால் இதில் வந்து நிறைய ஐக்கியம், மெடிக்கல் கேம்ப், சித்தா அப்படி காரியங்கள் என்ன நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நடந்த பொதுநிலையினர், ஏன் அதை சொல்கிறேன்னா பொதுநிலையினராலையும் ஊழியம் நினைச்ச முடியும், வல்லமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நினைச்சிடுறேன். இந்த பாருங்கள், இதில் வந்து இங்கே மனம் திரும்பி இந்த ஏரியாவில் கன்வெர்ட் ஆனவங்க ஹிந்துஸ், இது ஃபாதர் அமல் இங்கே தியானம் நடத்தி மக்களை மனம் திருப்பி ரட்சிப்புகளை நடத்தி அபிஷேகத்துகளை நடத்தி அவங்க இந்த திருவிருந்து ஆராதனை பூசையில் கலந்து கொள்ளணும்னா ஞானசாரம் இருக்குன்னு சொல்லி பெரியவங்க 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 15 வயசுக்கு மேலே பெரிய சின்ன பிள்ளைகளுக்கு தெளிப்பு ஞானசாரம் கிடையாது, முதிர்ந்த வயது உள்ள பெரியவங்களுக்குள்ள ஞானசாரம். அந்த பாருங்கள், இது வந்து இந்த தூயாவி திருத்தலத்தில் ஆவியானவர் அன்னை மரியாள் கொடுத்த சொத்து அந்த இயேசுவானவர் அவர் எனக்கு கூட துணை வந்து அவர் வல்லமை அவருடைய ஆற்றல் சக்தி இந்த இயேசுவை கொண்டு வருகிறேன் கிருபை உண்டாக மாதிரி பேசி பாடி மக்களை ஆண்டவர்களை வழி நடத்தி மனம் திரும்பிய மக்கள். இது வந்து ஒரு 500 பேருக்கு மேலே இருந்தா பாருங்க.
அது ஒரு இது. இதே மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து எக்கச்சக்கமான இருக்குது. இது ஒரு பிஷப்பே நம்ம இப்போ உள்ள ஜூட் பால்ராஜ் இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு கொடுத்துருந்தார். 500 பேருக்கு மேலே இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் கன்வெர்ட் பண்ணி மக்களை என்ன செஞ்சிருக்கிறார், மனம் திருப்பி கத்தோலிக்க சபையின் முறைப்படி அதை நடத்தி வர்றாரு. அதுக்கு என்னுடைய ஆசிரியர் கத்தோலிக்க சபையினுடைய இதில் இவர் என்ன செய்கிறார், ஊழியம் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து இது உள்ள இந்த ட்ரஸ்ட் மூலமாக ஐக்கியம். இது வந்து கன்சிஷன் முகாம் நடத்தியது. இதில் மக்கள் ஃபாதர் துரைராஜ் ஃபாதர் இருக்கார், அவர் அதில் கூட இருக்கிறாரு. இதில் அந்த மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த கன்வென்ஷன் இந்த கன்சிஷன் முகாமுக்கு வந்தவங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுங்க நடந்த பூசை ஃபாதர் ஒரு ஃபாதரு செம்பராப்புக்கு வந்தவர் ஒரு பூசை வச்சுங்க, பூசையெல்லாம் நடக்கும். இது வந்து மகளிர் குழுக்களுக்கு ட்ரெயினிங். இந்த வருங்க இதெல்லாம் சுயவிதி குழுக்கள் 150 குழு அன்றைக்கி எப்போ நம்மகிட்ட இருந்துச்சு. இந்த 150 குழு என்ன செஞ்சு அவங்க இது பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கியம் இந்த வருஷையை உட்காந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க. அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃப்ரீயாக அந்த ஏரியாவில் என்ன செய்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நான் காட்ட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், இது வந்து நம்ம ஜெபக்கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள். இவ்வளோ பேர் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டவங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபாதர் அமல்ராஜ். நான் வந்து கத்தோலிக்க சபையில் என்ன செஞ்சிட்ருக்கிறேன். இருந்து இது திருவனந்தபுரம் அந்த டைசிஸில் தூத்தூர் புத்தந்துறையில் ஒரு சென்டர் வச்சு நடக்கும்போது நான் கத்தோலிக்க சபையிலேருந்து நடத்துகிறதுக்கு சர்டிஃபிகேட் ஃபாதர் என்ன செஞ்சதை கொடுத்தது. இந்த இருப்பாருங்க கத்தோலிக்க இந்த மாதிரி கத்தோலிக்க சபையில் இருந்து கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட குடும்பங்களை என்ன செஞ்சுருக்காங்க கன்வெர்ட் பண்ணி கத்தோலிக்க சபையில் சேர்த்து மக்களை ஆண்டவர்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஊழியக்காரர், கடவுளால் அழைக்கப்பட்டவர், கடவுளுடைய அபிஷேகம் பெற்றவர், கடவுள் இவர் என்ன செய்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். அதனால் எங்களுடைய ஆசிரியரும் எங்களுடைய இதுவும் சொல்லி ஃபாதர் அமல்ராஜ் கொடுத்த லெட்டர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பிஷப் ஜூட் பால்ராஜ். இதை வந்து அவரும் என்னை விசாரிச்சுட்டு இதே தான் அவரும் கொடுத்துருக்கிறார் அந்த லெட்ரு. இதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய இதை விசாரிச்சுட்டு கேட்டு நான் நேராக போயிருந்தேன். நான் கத்தோலிக்க சபையில் இருந்து பண்ணுறேங்கிறதுக்கு நீங்கள் தகப்பன்கிற முறையில் அவர் சொன்னார், உங்களை நான் படிக்க வைக்கிறேன். இது வேணால் நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதுலேயும் பிஷப் சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ள மக்களை வழிநடத்தி அநேக வேற கன்வெர்ட் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம சபையில் சேர்த்து இது பண்ணுறாரு. அதை நான் விசாரித்தது உண்மை. அதனால் அவருக்கு என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய பிரார்த்தனைன்னு சொல்லி நினைச்சிருக்கிறார், கொடுத்துருக்காரு. இதனை பார்த்துக்கலாம். இதை இது பண்ணும்போது பிஷப் என்கிட்ட கேட்டார், நான் உங்களை படிக்க வைக்கிறேன், திண்டிவனத்தில் போய் படிங்க, உங்களுக்கு சேலரி எல்லாம் கொடுப்போம், நீங்கள் அதுக்கப்புறம் சபையில் ஊழியம் செய்யலாம். அப்போ சொன்னால் வேண்டாம், எனக்கு சம்பளத்துக்கு நான் ஊழியம் பண்ணேன், நற்செய்தி அறிவிக்கிறதும் நல்ல செய்தி என்னுடைய வேலை, புதுநேயருடைய வேலைன்னு சொல்லி இது பண்ணேன். இது நேருகந்தால் அது டிஸ்ட்ரிக்ட் அவார்டு. இங்கே வந்து ஐக்கியம் மெடிக்கல் கேம்ப் ஃப்ரீ டெய்லரிங். அது இந்த நேருகந்திராவிலேருந்து ஃப்ரீ டெய்லரிங். அவங்க ஒரு டீச்சரு 2 மிஷின் கொடுப்பாங்க. நான் 5 டீச்சர் போட்டு 10 மிஷின் போட்டு என்ன செஞ்சேன்னா இதை நடத்தி அவங்கள சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க வச்சேன். நீங்கள் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இந்த ஏரியாவில் நிறைய அடிச்சுறாங்க, தையல் துணி தைச்சி நல்ல சம்பாதிச்சு நல்லா இருந்துட்டுருக்குறாங்க. இது வந்து நேருகந்திராவில் அவரும் அற்று கொடுத்துருக்குறாரு. இப்படி நான் நிறைய என்ன சொல்ல முடியும் இருப்பார். இவ்வளவும் ஆக்டிவிட்டிஸ் போட்டால் இன்னும் 2 ஃபைல் அது கோர்ட்டில் இருக்குங்க. இதனால் கோர்ட்டில் கொடுத்துருக்கேன். இவ்வளவு போட்டாஸ் இருக்குது. இவ்வளவு ஒரு தனி மனுஷன், ஒரு லேமேன், இங்கே வரக்கூடிய சாதாரண கிராமத்து மக்களை வச்சு இதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு டொனேஷன், இதுக்கு ஏதாவது டொனேஷன் பேசியிருக்கோமா சொல்லுங்கள். இன்றைக்காவது இந்த மாதிரி நடத்த போகிறோம், டொனேஷன் கொடுங்க அப்படின்னு டொனேஷன் பிரிச்சிருக்கோமா? நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இல்லை. ஏதோ இந்த மாதிரி செய்யும்போது மனசில் தோன்றப்பட்டவங்க உண்டுனவங்க நினச்சிவாங்கன்னா ஏதாவது செய்கிற உதவிகள் இல்லை, அவங்க வாங்கி கொடுக்க சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்க அரிசிகள், காய்கறிகள், சின்ன சின்ன இதுகளை வச்சு இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் அதில் நடந்திருக்கு. இதுக்கு வந்து இந்த பூசை நல்லா இது தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பூசை பிரதர் நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு டவுட் வரும். நிறைய ஃபாதர்ஸு நான் கூட பார்க்கும்போது 380 பேர் ஃபாதர்ஸ் டீம் குழுவில் இருக்கிறவங்க நம்ம ப்ரோக்ராம் பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லி என்ன செஞ்சு லைக் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது இடையில் ஃபாதர்ஸு முதல்ல இருந்த பிஷப்பு, ஃபாதர்ஸு, துரை ஃபாதரு, மற்ற ஜெயபாலன் ஃபாதரு, ரெக்ஸு, அண்ணாசாமி இவங்கெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க பூசைக்கு. அதுக்கப்புறம் மற்றவங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு புதுநிலையில் இந்த மாதிரி கூட்டங்களை நடத்தி பெரிய கூட்டங்கள் நடக்குது, இது நாங்கள் இது பண்ண முடியாதுன்னு வர முடியாது. சரி இது விட்டேன். பூசைக்கு தானே வர முடியாது, பூசை வைக்கிறது உங்கள் வேலை,
நீங்கள் வைக்கலைன்னா போங்க, நற்செய்தி தெரிவிக்கிறது நல்ல செயலை செய்கிறது என் வேலைன்னு சொல்லி தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன் இன்னை வரைக்கும். அப்போ தான் ஃபாதர் ஜான் ஜோசப் எனக்கு என்ன செஞ்சார்னா, அவர் அந்த படம் அதில் இருக்குது, ஜான் ஜோசப் ஃபோட்டோ அந்த அதில் இருக்குது. அவர் எனக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறார். நீ வந்து ஒரு கத்தோலிக்க சபையில் ஒரு ஃபாதர் இவ்வளோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இவ்வளோ ப்ரோக்ராம் நடத்தி ஒரு பங்கு, எந்த பங்குலையும் ஒரு சாமியார் கூட என்ன செய்யலை. பாருங்கள், இது வந்து ஒரு ஃபாதர் எனக்கு ஜான் ஜோசப் கொடுத்த ஆர்டினேஷன். ஒரு ஃபாதருக்கு எப்படி ஆர்டினேஷன் கொடுப்பாங்களோ அது மாதிரி அவர் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, இந்த ஆர்டினேஷன் கொடுத்து எனக்கு அங்கி கொடுத்து இந்த புனித உடையை கொடுத்து என்ன செஞ்சுருந்தாருன்னா இந்த இது பண்ணியிருந்தார். அப்போ தான் அவர் சொன்னார், எந்த சாமியாரும் இவ்வளவு மக்களை மனம் திருப்பி இப்படி பெரியவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நம்ம கத்தோலிக்க சபையில் சேர்த்தது இல்லைப்பா, இப்போதைக்கு இல்லை. எந்த டைசிஸ்லையும் நீங்கள் பார்த்துக்கோ வேண்ட விளக்குனார் எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஆர்டினேஷன் ஒத்துக்கிட்டு இந்த திருவிழா ஆராதனை நடக்கிறது என்ன செஞ்சேன்னா ஒத்துக்கிட்டேன். அப்போ இவ்வளவு பெரிய இதை நீ பண்ணியிருக்கிற, இவ்வளவு ஐ கேம்ப், மெடிக்கல் கேம்ப், சித்தா, கன்சிஷை முகாம், டெய்லரிங், ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இவ்வளவு பெரிய விஷயங்களை நீ ஒரு லேமன், ஒரு தனி மனுஷனாக இருந்து உண்மையிலே நீ ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நீ செய்கிறத நான் பாராட்டுறேன். இதை வந்து நீ சாதாரண மனுஷனாக என்ன செய்யக்கூடாது, ஒரு லேமனாக நீ ஊழியம் செய்யக்கூடாது, உனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், நாளைக்கு ஒருத்தன் உனக்கு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னா எனக்கு இந்த ஆர்டினேஷனை கொடுத்து, நீ எத்தனை பேரை வந்து கொடுத்துருக்காரு சர்டிஃபிகேட், இந்த திருவிருந்தம் நடத்துறதுக்கு இதை கொடுத்துருக்கிறாரு. இந்த திருவிருந்தம் நடத்தி எத்தனை இடத்துல வேணாலும் இந்த மாதிரி பொது நிலையங்களுக்கு ஸ்தாபனங்களை உருவாக்கி நீ என்ன செய்யலாம். இது கத்தோலிக்க சபையில் நிறைய பிஷப்ஸ் வெளிநாடுகளில் மற்ற இடங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த சர்டிஃபிகேட். இதை பிஷப்பிட்ட காட்டினேன். அவர் அந்த இடுப்பில் கச்சை கட்டி, சிவப்பு கச்சை கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு கூப்பிட்டு கழுவி விட்டார். இது எப்படி எங்கே நம்ம ஃபாதர்ஷிப்பில் நீங்கள் எப்படி கட்டலான்னு. அப்போ தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்து ஃபாதர் ஜான் ஜோசப் எனக்கு கொடுத்து, அப்போ தான் பிஷப்புக்கு சொன்னால், ஆண்டவரே இது வந்து நீங்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த கச்சையை என்ன செஞ்சிடறேன், இடுப்பில் கட்டுறது என்ன செஞ்சிடறேன் எடுத்துருந்தேன். அதனால தான் இடுப்பில் கச்சை கட்டுறேன், இந்த கழுத்தில் சால் போட்டிருக்கேன். இது வந்து ஜான் ஜோசப் ஃபாதர் எனக்கு என்ன செஞ்சு ஆர்டினேஷன் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு அதிகாரப்பூர்வமான சர்டிஃபிகேட்டில் அவர் சீல் போட்டு கையெழுத்து போட்டு இதை என்ன செஞ்சுருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார். அந்த அடிப்படையில் உடனே நான் பண்ணலை. அவர் கூட பூசைக்கு உதவிக்கு நின்று அவர் பூசை இது பண்ணும்போது கூட நின்று என்ன செஞ்சேன்னா அவரோட அதை கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் உடனே பண்ணலை. வந்து ஒரு 2 வருஷமாக என்ன செஞ்சுட்டேன், எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா ஒரு திருவிழா ஆராதனை நடத்துறதுங்கிறது லேசான கதை கிடையாது, கடவுளுடைய இது வழி. அந்த இதை வந்து நம்ம சும்மா என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காத்திருக்கும் போது தான் ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பேசும்போது தான் அவர் என்ன செஞ்சார், ஆவியானவரை வெளிப்படுத்தினார். எப்படி இந்த ஜெபமாலையை குறித்து வெளிப்படுத்தினாரோ, இந்த பூசை எப்படி பண்ணணும், எப்படி நீ இந்த திருவிருந்த ஆராதனை நடத்தணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதன்படி இந்த திருவிருந்த ஆராதனை என்ன செய்தது. அதனால் இந்த யூடியூப்பில் கூட, நீ ஃபேஸ்புக்கில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த திருவிருந்த ஆராதனை போட்டு விட்ருப்பேன். அதனால் சாமியார் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்ய என்ன செய்யலை, வரலை. அதனால் இந்த வரக்கூடிய ஹிந்து இந்த போல ஞானசானம் விட்டுருக்குறாங்களா, இந்த நோட்டு, இந்த நோட்டில் இந்த ரெக்கார்டு பூரா 500 பேருக்கு மேலே கண்ணோட்டாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு யார் திருவிழு கொடுக்குறது, யார் நிறைவேற்றுறது. இதுக்கு இந்த பாளையங்கோட்டை டைசிஸ் என்ன செய்யலைன்னா இப்போ உள்ளவங்க என்ன செய்யலை, பூசைக்கு வரல. ஆனால் இன்றைக்கி என் பணி யாரும் என்ன செய்ய முடியாது, குறை சொல்லவோ தடுக்கவோ முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. இது நற்செய்தி அறிவிக்கிறதுக்கும் நல்ல செயலை செய்வது என்னுடைய கடமை, என் மேலே விழுந்த இதுக்கு மக்கள் எனக்கு கடவுளுடைய அருள் எனக்கு பலமாக இருக்கிறது, அபிஷேகம் எனக்கு இருக்குது. இதற்கு மக்கள் துணையாக இருக்கிறார்கள். கைதுக்கு நல்லா. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற பொதுநிலையினருக்கு சொல்கிறேன், நமக்கு சபையில் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தாளந்து இருந்தாலும் வரங்கள் இருந்தாலும் பயன்படுத்த விட மாட்டாங்க. ஐயா வந்தவர் உங்கள் இதுக்கு நான் வரலன்னா நிறைய மக்கள் கூடுறாங்க, உனக்கு செல்வாக்கு இருக்குது, எங்களுக்கு என்ன இல்லை செல்வாக்கு இல்லை அப்படின்னு. நான் பண்ண மாதிரி பண்ணு. நான் இன்றைக்கி 10 ரூபா கூட சேர்த்து வைக்கலையே. இன்னொன்று நீ ஒரு ஏதாவது வேணுன்னா அதுக்கு வச்சிருக்க டொனேஷன், பூசை நடத்துகிறோன்னா யாருக்கையும் 10 பைசா கிடையாது. நீங்கள் ஒரு ஆள் அவங்க குடும்பத்தில் யாராவது பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும், பணம் கொடுக்கணும். அங்கே சபையில் மெம்பராக இருக்கிறாங்கன்னா அதுக்கு சந்தா கொடுக்கணும். வருஷத்துக்கு இவ்வளவு என்ன செய்யணும், எத்தனையோ இது வச்சுருக்கிறீங்க, அவ்வளோத்தையும் கட்டி பண்ணுங்க. ஒன்றுமே கிடையாது, எந்த வரியும் கிடையாது, எந்த டொனேஷனும் கிடையாது, எந்த சந்தாவும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே இலவசம். இவ்வளவு
சோசியல் சர்வீஸ் நடக்கிற ட்ரஸ்ட் மூலமாக எந்த இதுவும் யார்கிட்டையும் என்ன கிடையாது, பணம் கிடையாது. இவ்வளோ பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களே டெய்லரிங், எந்த பிள்ளைங்கள்ட்டும் என்ன கிடையாது. எல்லாமே இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. கைது பார்ப்போம். இதை இந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் தென்காசி மாவட்டம் சங்கரகோயில் பகுதியில் சோழ்குளம் வழக்கில் கிராமத்தில் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சில பேர் விளக்கம் கேட்டிருந்தீங்க, பேசணும், ஃபோன் நம்பர் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்கன்னு நினைச்சிருந்தீங்க. என்னால் கொடுக்க முடியலை. ஏன்னா உங்கள்கிட்ட ஃபோனில் இதெல்லாம் விளக்க முடியாது, இதெல்லாம் காட்ட முடியாது. அதனால தான் என்ன செய்கிறேன்னா டேரெக்டாக என்னுடைய இதை என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு வீடியோவில் என்ன செய்கிறேன், இதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டியிருந்தேன். ஜனவரிக்கு மேலே, டிசம்பர் வரைக்கும் விட்டுருங்க, ஜனவரிக்கு மேலே என்னுடைய ஃபோன் நம்பர் தருவேன், என் அட்ரஸ் தருவேன். இங்கே ஒருவேளை இங்கே நீங்கள் என்ன செய்யலாம். இதில் மனம் திரும்புதல் தியானம், இதே மாதிரி இந்த இயேசுடைய நாமத்தை தொழுது கொள்கிற தியானம், ரட்சிப்பு தியானம், எப்படி இந்த இயேசு ரத்தத்தை பயன்படுத்தி எப்படி நான் இதில் ஆவி வீழ்ப்பிக்க, இதெல்லாம் அனுபவம் தான். தியானங்கள் எல்லாமே அனுபவம் தான். அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாச அடையாளத்தோடு ஏதோ கொட்டடிச்சு மேலே அடித்து பாட்டு பாடி இப்படி ஆவியில் இது அபிஷேகம் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல தியானம் பண்ணி உங்கள் ஆவியிலையும் ஆன்மாவிலையும் சரீரத்திலையும் இந்த பரிசுத்த ஆவியை நிரப்பி தூக்கி எறியும். கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி என்ன ஷாக் அடிக்கும். ஏன் நம்ம இடத்துல களம் போடாமல் மண் தரையை வச்சுருக்கோம்னா, இடம் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, இது தரை. இதில் இந்த பாருங்க வெறும் தரையாக தான் இருக்கும். இது தரை தான். இது ஏன் தரையாக வச்சுருக்கோம்னா கீழே விழுந்தால் மண்டையில் அடிபட்டு அடிச்சிருக்காது. அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக ஆதாரபூர்வமும் நீங்கள் அனுபவிப்பீங்க. அது அபிஷேகத்தினுடைய ஆற்றலையும் எல்லாமே அனுபவிப்பீங்க. இந்த ஆவி செத்து போன ஆவி வீட்டு இந்த ஆவியில் நீங்கள் பேசணும். ஆவியில் பேசிகிட்டு இருக்கிறேன், ஆவி என்னை எழுப்பும், இதை செய், இதை பண்ணு, இதை பண்ணாத, இப்போ நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டுட்டு இருப்பேன். அன்றைக்கி காளான் பிரியாணி வாங்கிட்டேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், கொஞ்சம் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன அவ்வளோதான் ரைட் ஒதுக்கிட்டேன். பக்கத்தில் இருந்த தினேஷ் பாஸ்டர் என் கூட சாப்பிட்டு இருந்தார். என்ன பாஸ்டர் காஸ்ட்லி பிரதர், இது உடம்பு சத்து, காஸ்ட்லியாக இருந்தாலும் எனக்கு நஷ்டப்பட்டு பிரச்சனை இல்லை, இது சத்தாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே உள்ளே என்ன செய்யக்கூடாது. ஏன்னா உள்ள ஆர்டர் ஒரு அள்ளிலே சொல்லுங்களேன். ஒரு இடத்துக்கு ஒருத்தர் அதான் சொன்னாலும் அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க, உள்ளேருந்து எனக்கு சிக்னல் வராதனால, உள்ளே அதை நீ பெற்றுக்கொண்டு வார்த்தை வராதனால 85,63,000 ரூபா அவங்க நாங்கள் அட்ரஸ் கொடுத்தது பொண்ணு உங்களுக்கு அனுப்புனது நிஜம் பதிலே கொடுக்கல. ஏன் அப்படின்னா உள்ள சத்தம் வராமல். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த கொடைகளும் வரத்திலிருந்து ஜோதிகளின் தாழ்வாயிடத்திலிருந்து வருகிற கைதுதான். இன்னும் ஒரு சிலர் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய இதெல்லாம் கேட்குறாங்க, எனக்கு தெரியுது. ஆனால் நான் இன்னும் என்ன செய்யலை, அட்ரஸோ ஃபோன் நம்பரோ இதை என்ன செய்யலை, ப்ரோக்ராம் மட்டும் ஏற்றி விட்டுருக்குறேன். அதனால் வரும். எப்போ அதான் சொல்லல, நான் இது என்னால் முடியாத வரைக்கும் உழைச்சி சாப்பிடணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். முடியாத நேரம். இன்னொன்று, இந்த தியானங்கள் நடக்கும்போது அதுக்குரிய சில தேவைகளை பண்ணி வைக்கும்போது தேவைப்படும். அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட நினைக்கிறேன், எனக்காக இல்லை, இன்றைக்கி எனக்கு பைக்கு கூட கிடையாது. நான் பஸ்ஸில் தான் போகிறேன், பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த பைக்கு ஏன்னா 12,000 ரூபாய்க்கு என்ன செஞ்சேன், நம்ம ஆடு விட்டு தான் எடுத்தேன். அந்த மக்கள் காசில் என்ன செய்ய மாட்டோம்னா, மக்கள் ஏதாவது கொடுக்குறாங்க, அவங்க காணிக்கை கொடுக்குறது இதெல்லாம் என்ன செய்யணும்னா, இந்த காரியங்களுக்கு ஏழைகளுக்கு முடியாதவங்களுக்கு ஊழிய காரியங்களையும் செலவழிச்சிருவேன். என்னுடைய பெர்சனலுக்கு ஒரு கட்சிப்பு கூட எடுக்க மாட்டேன், கட்சிப்பு கூட எடுத்தது கிடையாது. இந்த ஆடு விற்று இந்த 12,000க்கு ஒரு பைக்கு வாங்கினது, பழைய பைக்கு, அது பெரிஃபிட் முடிஞ்சு போச்சு, இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் போலீஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு வேலை பிடிச்சி கேட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஓட்டலாமான்னு கேட்டால் வேலை சொல்ல முடியாதுன்னு வண்டி எடுக்கலை. இதுவும் ஆண்டவர் என்னைக்கு தர்றாரோ அன்னைக்கு நம்ம பைக்கில் போனால் போதும், வாகனத்தில் போனால் போதும் அப்படிங்கிறதுல தான் நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய அந்த புனிதர்கள் அன்னை மரியாள் இவங்க எப்படி வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவங்க வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து எளிமையாக வாழ்ந்தார்கள். இந்த அர்ப்பணம் ஃபாதர் இவங்க கொடுக்கும்போது இதில் எளிமை, இந்த வாக்குறுதி ஒன்று கேட்பாங்க, நான் எளிமையை கடவுளுக்கு கீழ்ப்படிதலை நான் என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணத்தில் எளிமைன்னு வரும். அதனால் அந்த எளிய வாழ்க்கை சொகுசாக வாழலாம். இன்றைக்கி நிறைய போதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா,
அதே எல்லாம் கேட்பாங்க, என்னையா உங்களுக்கு முன்னால் நீங்கள் வந்த போதர்கள்லாம் பைக்கு கார் வச்சுருக்கான், பெருசாக பில்டிங் வீடெல்லாம் மாடி பங்களா கட்டி உட்காந்துருக்காங்க, நீ ஒரு ரூம் போட்டு இன்னைக்கு தான் இந்த ஸ்டேஜ் பேசிட்டு இருக்க பார்த்தியெல்லாம் இதெல்லாம் படுத்து கிடப்பேன். அதான் கீழே உட்காந்து அணிகளை உட்காந்து சாப்பிடுவேன். முன்னாடி அந்த மரத்தடியில் படுத்து கிடப்பேன், வேப்ப மரத்தடியில். இப்போ கொஞ்சம் உடல் கொஞ்சம் பலகீனமானதுனால கொஞ்சம் அந்த பனி இதெல்லாம் ஒத்துக்காததுனால என்ன செய்யறேன்னா இந்த இதில் படுத்து கிடக்கேன். இன்றைக்கி கூட குளிர் தாங்க முடியாது, ராணி சொன்னது ரூம்குள்ளே போய் படுக்கலாமான்னு. ரூமுக்குள்ளே படுக்கிறது அது நமக்கு என்ன இல்லை, சாத்தியம் இல்லை. ரேஜலா இல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பேசுகிறார நீ யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக ஃபோனில் இதை சொல்ல முடியாது, ஃபோனில் இதை பேச முடியாதுங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா தெரிவிக்கிறேன். கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் என்ன செய்கிறாங்கன்னா டெய்லி பார்க்குறேன். ஒரு குரூப்பில் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. மில்லியன் கணக்கில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குரூப்பில் இருக்கிறாங்க. ஃபாதர்ஸே நிறைய இருக்கிறாங்க, இதில் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால் எனக்கு என்னென்னா அந்த அன்னை மரியாள், அந்த சவேரியார், பிரான்சிஸ் அசீரியார், இவங்களை வச்சு தான் நான் அந்த ஊழியத்துக்கு வந்தேன். இவங்களுடைய எப்படி வாழ்ந்தாங்க, இதே மாதிரி நம்ம வாழணும். எதுக்கு ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளையோட வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை முடிக்கணும், எதுக்கு நம்ம வித்தியாசமாக வாழ்ந்தானே அப்படிங்கிற ஒரு இதை நானே எடுத்துக்கிட்டேன். அதனால் இதுக்கு யாராவது நமக்கு இது வழிகாட்டணும்னு சொல்லி தான் அந்த அமல்ராஜ் சாமியார் என்ன செஞ்சோம், அவர் ஒரு காவியோட உடுத்தி இதாக இருக்கிறாருன்னு சொல்லி அவரை நம்பி அவரைத்தான் கடவுளுக்கு அடுத்தபடியே எல்லாத்தையும் நம்பி அவரை சார்ந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம் பண்ணிட்டோம். கடைசிக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, வித்துட்டு இடத்த வித்துட்டும் போயிட்டாரு, ரோட்டில் விட்டுட்டும் போயிட்டாரு. இப்போ அதனால் கடவுள் என்ன செய்யலை, கைவிடவில்லை. மக்களும் அதற்கு என்ன செய்கிறார், இன்னை வரைக்கும் உறுதுணையாக இருக்கிறார்கள், கரண்ட் வச்சுட்டு விஷயம். அதனால் இதில் நான் பெருசாக வேறு பிரச்சனையை பேச விரும்பலை. பிரச்சனை நிறைய உண்டு. அதெல்லாம் ஊழியம் என்பது சாதாரண பொதுநிலையில் ஊழியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது சபைகளே இவ்வளோ போராட்டம். நான் சொல்கிறலாம், ஜான் ஜோசப் கேட்டார், இவ்வளோ பேர் ஞானஸ்தானம் கொடுத்து இவ்வளோ பேரை நினைஞ்சிருக்கிறார், இவ்வளோ ஒரு பெரிய இருக்கார், எந்த சாமியார்டா வச்சுருக்காங்க? நாங்கள் அவர் சொன்னார், நான் கூட இவ்வளோ பெரிய செய்யலை, இவ்வளோ பண்ணலை, இவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல, இவ்வளோ பேரை மறந்துருப்பலை, இவ்வளவு ப்ரோக்ராம் நான் என்ன செய்யலை, ஏதோ பூசை வைக்கிறேன், வர்ற மக்களுக்கு என்ன செஞ்சுட்ருக்கிறேன், பிரசங்கம் கொடுக்குறேன், தியானம் கொடுக்குறேன், அவ்வளோதான். அப்புறம் தான் சொன்னார், ஒரு போப்பு கூட விவசாயம் பண்ணிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வந்த ஒருத்தரை அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, போப்பை தேர்ந்தெடுக்க ஜெபம் பண்ணி காத்திருக்கும்போது இவர் வரும்போது ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்து நீர் பாய்ச்சிட்டு போன ஒரு மனுஷனை விவசாயியை என்ன செஞ்சாங்க, போப்பு வாக்கினாங்கப்பா. அப்படியெல்லாம் இதெல்லாம் திருச்சபையில் நடந்தது. அதனால் நீ ஆடு வளர்க்கேன் மாடு வளர்க்கேன், நீ ஒரு சாதாரண லேமன், நான் எப்படி ஒரு அங்கி போட்டு திருவிழா நடத்துறதுன்னு சொல்லி நீ யோசிக்க நிறைய விளக்கங்களை கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டினேஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த திருவிழா ஆராதனை சிறப்பாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வித்தியாசமான முறையில், நம்ம ஆட்சி முறைப்படி இல்லை, பெண்டிகாசி முறைப்படி இல்லை, அது வித்தியாசமான முறைப்படி ஆவிக்குரிய முறைப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த வரக்கூடிய மாதத்தில் முதல் வாரம் பார்ப்பீங்க. அதனால் இதுதான் இந்த தூயாவி திருத்தலத்தினுடைய இந்த தேவசாய நிகழ்ச்சியினுடைய உண்மையான நிகழ்வுகள். இது 1994 வருஷம் 94 இந்த நிகழ்ச்சிக்கு தொடங்கப்பட்டது. இதுக்கு இறுதிராஜ் ஆண்டவர் ஆயர் என்ன செஞ்சார்னா உதவியார், அவர் கூட இதில் சைன் பண்ணியிருப்பார். இந்த ஃபாதர் லெட்டரில் அவர் கூட என்ன செஞ்சிருப்பார்னா அதில் சைன் பண்ணியிருப்பார். இந்த கீழே அவர் சைன் இதை நான் நினைச்சிக்கிறேன், ஃபாதர் அமல்ராஜி சைன் பண்ணி பிஷப் அதை எழுதியிருப்பார், இதை நான் ஆமோதிக்கிறேன், இதுக்கு நான் நினைச்சிக்கிறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி அவர் கீழே எழுதியிருப்பார். இறுதிராஜ் பிஷப் எழுதியிருப்பார், தெரியுதா? பார்த்துக்கோங்க. அதனால் இது நம்ம கத்தோலிக்க திருச்சபை, ஏன்னா அதுபோல் ஃபாதர்ஸு பிஷப்பு எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு இது பண்ணதுனால மற்ற பெண்டிகாஸ் பாஸ்டர்லாம் நிறைய கூப்பிட்டாங்க, எங்கள் சபையில் வந்துருங்க, எங்கள் ஸ்தாபனத்தில் சேர்ந்துருங்க, உங்களுக்கு பணம் தரோம், உங்களுக்கு நிறைய மற்ற உதவியெல்லாம் செய்கிறோம். அவர் நாங்குநேரி மாரநாத பாஸ்டர்லாம் சொன்னார், என் தம்பி அங்கே தான் படித்தான், அவரெல்லாம் சொன்னார். நான் ஏன் சொன்னேன்னா, இல்லை கத்தோலிக்க சபையினுடைய ஒரு இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, என்ன கத்தோலிக்க சபையில் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. எனக்கு விஷயம் தான் இந்து சகோதரர்களுக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் இந்த ஆன்மீகத்தை விஷயம். அதனால தான் மதம் சார்ந்த எதுவுமே இருக்குது, ஆன்மீகம் சார்ந்தது மட்டும்தான் என்னுடைய ப்ரோக்ராமில் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் இதை
அனுபவித்து இதை நீங்கள் பயன்படுத்தி அந்த ஆன்மாவை உயிர்ப்பித்து பரலோகத்திலே நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து வாழ்வதற்கு உங்களை ஆண்டவர் ஆவியானவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் கொடுத்த சொத்து இந்த இயேசுவானவர் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.